ஜெயஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா SSC GD 2024 இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மார்ச் 7ஆம் தேதி வரையும் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் எழுதிருப்பீங்க, எழுத போவீங்க, இன்னைக்கு கூட நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அண்ட் இந்த டைம்ல இந்த வீடியோ எதுக்கு பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கை பத்தி ஒரு வீடியோவும், லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பத்தி ஒரு சில அதாவது எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ற விதத்துல தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுல நமக்கு இம்பார்ட்டன்டா தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்ல எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னா புரிஞ்சக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் தமிழ்ல. பட் இருந்தாலும் இந்த வருஷத்துக்கான தமிழ் மட்டும் கிடையாது, 13 லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியில இருந்து வந்து இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் மார்க் இதுக்கு முன்னாடி வந்து 0.5 இருந்தது. இப்போ நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க. அது தப்பா கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி, இல்லைன்னா மாறிடும் அப்படின்ட்டு நிறையவே சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அது கன்ஃபார்மாவே ஆயிடுச்சு. நீங்க எக்ஸாம் எழுத போகும் போதே வந்து சிபிடில வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ஷோ ஆகும் 0.25 அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு சில டவுட் இல்லாம இருக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ தமிழ் கொடுத்துருக்கேன், என்னால் இங்கிலீஷ் பார்க்க முடியுமா, இல்லை நான் இங்கிலீஷ் தான் நான் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டேன், நான் உள்ள தமிழ் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லாங்குவேஜ் வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் படிக்கிறவங்க எல்லாருமே தமிழ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ள நீங்க வந்து தமிழ் பார்க்க முடியாது. ஓகேங்களா? பட் இப்போ தமிழ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னா உங்களால இங்கிலீஷ் வந்து பார்த்துக்க முடியும். எந்த இடத்துல இங்கிலீஷ் வேணுமோ அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஆப்ஷனல் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஆனா வந்து நீங்க இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மார்க். இந்த வருஷத்துக்கான நெகட்டிவ் மார்க் என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் மார்க்கை பொறுத்தவரையும் 0.25 தான் இந்த வருஷத்துக்கான நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.5 இருந்துச்சு. இப்போ 0.25 நெகட்டிவ் மார்க் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 25 அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின் அடிச்சு தப்பா எழுதிருந்தா எவ்வளவு மார்க் அப்படின்னா, ஸோ இந்த வாட்டி நீங்க 8 கொஸ்டின் தப்பானாதான் 2 மார்க் வந்து மைனஸ் மார்க்கா வந்து மைனஸ் ஆகும். அதாவது உங்களுடைய மார்க்ல இருந்து மைனஸ் ஆகும், கரெக்டா எழுதின மார்க்ல இருந்து மைனஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி 4 கொஸ்டின் தப்பானாவே 1 மார்க் மைனஸ் ஆகுற மாதிரி இருந்தது. 4 கொஸ்டின் தப்பானா 2 மார்க் மைனஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அது சரியா தெரியல. ஆனா இந்த வருஷம் 8 கொஸ்டின் தப்பானாதான் உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் ஆகும். அப்படின்றதுனால கட் ஆஃபும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். கட் ஆஃபை பத்தி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அனலைஸ் வீடியோவை நம்ம மேக் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் கம்ப்ளீட்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளவு கொஸ்டின் அடிச்சா எனக்கு வரும், அண்ட் நான் இத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கேன். ஒரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா 30 கொஸ்டின் அடிச்சு எனக்கு 60 மார்க் வருது, எனக்கு பாஸ் ஆயிருவா அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் எவ்வளவு கொஸ்டின் அடிக்கணும்னு தெரியாம அடிச்சுட்டு வருவாங்க. ஒரு சில பேர் எத்தனை கொஸ்டினே தெரியாத சும்மாவே எழுதிட்டு வரவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க டார்கெட்டா வந்து நீங்க 30 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 30ம் கரெக்டா எழுதுங்க. அது 40 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 40ம் கரெக்டா எழுதுங்க. ஆனா இந்த வாட்டி நெகட்டிவ் மார்க் கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு கட் ஆஃப் கம்மியாகும் அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. கட் ஆஃப் எக்ஸ்ட்ரா அதிகமாகி வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அதனால கட் ஆஃப் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் கட் ஆஃபே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம 13 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இருந்துச்சு. வருஷம் கட் ஆஃப் இவ்வளவு வரும் அப்படின்ட்டு ஒரு ப்ரிடிக்டா சொன்னோம். இந்த வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் வைப்பாங்க அப்படின்றது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும் போது தான் நமக்கு வந்து இவ்வளவு கட் ஆஃப் வைக்க போறாங்க அப்படின்றதே தெரியும். பட் இருந்தாலும் அது ஒரு அனலைஸ் வீடியோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக் பண்ணி போகலாம். இதுவரையும் எக்ஸாம் எழுதவங்களுக்கு நல்லபடியா எழுதிருந்தீங்க அப்படின்னா அடுத்து பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்சர் கீ வந்து இன்னொரு 7ஆம் தேதி வந்து எக்ஸாம் முடிய போகுது. ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதி எல்லாமே ஆன்சர் கீ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அதாவது SSGDக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் வரக்கூடிய SSGDக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்னொரு சூப்பரான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.